எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ரொம்பவே ஒரு காமெடியான ட்ராமா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நில்லுடா அப்படின்னு அவளோட காலை தூக்கி ஹீரோ மேலேயே வைக்க இவன் அப்படியே ஷாக் ஆகி என்னோட பேரு ஜங் இடாங், நான் இப்போ கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கேன், ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த நிலைமையில இல்லையே அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் ரொம்ப பெரிய பணக்காரரோட பையன். பணக்காரர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கேங்ஸ்டருமே கூட. ஸோ அதனால ஹீரோவுக்கு நார்மலாவே ஒரு திமிரு இருக்கும். இப்போ இவங்களோட கம்பெனில ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா அடுத்த டைரக்டர் யார் அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது தான் அந்த மீட்டிங். ஸோ மேக்சிமம் ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இவன் தான் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறானே, லாஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்டை கூட வேற கம்பெனிக்கு போனதை நம்ம கம்பெனிக்கே வாங்கி கொடுத்தானே, ஸோ இவனே டைரக்டரா போட்டுடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் ஹீரோவோட அங்கிள் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க விசாரிச்சோம், அதுல உங்க பையன் ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டை திரும்ப நம்ம கிட்ட வாங்கி கொடுத்ததா எல்லாரும் சொல்றாங்க. ஸோ எதுக்கும் நீங்க அவனை நல்லா விசாரிங்க. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவே சின்ன பையன், இந்த டைம்ல அவன் படிக்கிற வேலையை தான் பார்க்கணும், அதனால கம்பெனில இருந்து அவனை கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த அங்கிள் நிறைய அட்வைஸ் கொடுக்க, என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கல அப்படின்னு ஹீரோ திமிரா நிக்கிறான். அப்ப இவரும் இல்லப்பா நீ படிக்க வேண்டிய பையன், இன்னும் நீ 12th கூட முடிக்கல, அதுக்குள்ள இந்த கம்பெனிக்கு என்னதான்ப்பா பண்ண போற, நீ படிச்சு முடிச்சு கிராஜுவேட்லாம் ஆகிட்டு வா, அதுக்கப்புறமா இந்த கம்பெனில உனக்கு டைரக்டர் போஸ்டிங் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதுக்குன்னே திமுறா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நான் ஸ்கூலுக்கு போறேன், போய் அந்த ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு திரும்ப இதே கம்பெனிக்கு டைரக்டரா வரேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு வராரு. இன்னொரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க ரொம்ப பெரிய ஃபைட்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுமே கூட. இப்ப கூட ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு ஒருத்தன் அடி வாங்கிட்டு ஐயோ என்னை விட்டுட்டு போயிடாத, என் காதல் உண்மையானது அப்படின்னு சொல்றான். இவ உடனே எனக்கு வீக்கா இருக்க பசங்களை கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா கூட அவன் நிறைய பேர் கூட கேம் வைக்கிறா. ஆனா எல்லாருமே ஹீரோயின் கிட்ட தோத்து தான் போறாங்க. ஹீரோயினுக்கும் அவங்கள தோக்கடிக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம். பட் இப்ப இந்த விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வருதா, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்னடா இது, வர்ற ஆளுங்க எல்லாரையும் இவ துரத்தி விட்டுடுறாளே, இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது, நம்மளே இதுக்குள்ள போயிட வேண்டியதான் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா ஹீரோயினுக்கு நிறைய புக்ஸ் கொடுத்து அனுப்பி விடுறாரு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ புக்ஸ் அப்படின்னு கேட்குறா. அது உங்க அப்பா தான் இதை கொடுக்க சொன்னாருமா அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்ல, எனது என்னோட அப்பாவா, ஆனா நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல, இல்ல நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், அது மட்டும் இல்லாம நீ கல்யாணமும் பண்ணி ஆகணும், ஏன்னா அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா முடியாது, என்னால ஸ்கூலுக்கெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு இவ சொல்றா. ஓ போக முடியாதா, முதல்ல ஏன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு பாரு, அதுக்கப்புறமா நீ ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமான்னு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவ சண்டைக்கு போறா. பட் கடைசியில தோத்து தான் போறா. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள அடி எடுத்து வைக்கிறாரு. அப்பவே ஒரு காரை வர மோதிடுது. ஐயோ எவன்டா என் மேல மோதினது அப்படின்னு கீழே விழுந்திருக்க, அவரோட 2 அலகேஸ் சார் மன்னிச்சிடுங்க சார், தெரியாம நாங்க தான் கார் எடுத்துட்டு உங்க மேல மோதிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஒட்டிங்க கொய்யால அப்படின்னு அடிக்க போறான். அந்த டைம்ல பார்த்தா ஹீரோ கையில ஒரு வாட்ச் இருக்கு. உடனே அவரு இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க, ஓ அதுவா பாஸ், ஆக்சுவலி உங்க அப்பா தான் உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வாட்சை போட்டு விட்டாரு. இந்த வாட்ச்னால உங்க உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரிஞ்சிடும், ஏன் உங்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா கூட அவருக்கு தெரிஞ்சிடும் தெரியுமா. அது தெரியறது இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எதுக்குடா ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அது உங்க நல்லதுக்கு தான். என்னோட நல்லதுக்கா, என்னை உளவு பார்க்கறதுக்காக தானே வந்திருக்கீங்க, நல்லாவே தெரியுது, சரி வாங்க ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு போகும்போது ஸ்டார்டிங்கே ஒரு 3 கேர்ள்ஸ் வராங்க. ஹீரோ அந்த கேர்ள்ஸை பார்க்க, பாஸ் நீங்க அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, நேராக போங்க அப்படின்னு கூட்டிட்டு போறானுங்க. அப்போ ஆப்போசிட்லயே நிறைய பசங்க வராங்க. அந்த பசங்களை ஹீரோ பார்க்க, பாஸ் இந்த பசங்க கூடலாம் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாது, இவங்க ரொம்ப மோசமானவங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்காக இந்த ஸ்கூலையே நான் அலசி ஆராய்ஞ்சிருக்கேன், நீங்க யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னா டொன்டோடாய் அப்படின்னு காட்டுறானுங்க. பார்த்தா ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க. உடனே ஹீரோ அடிங்க கொய்யால அப்படின்னு பேகை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு.
இன்னொரு பக்கம் ஹீரோவோட கம்பெனியை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அங்கிள் ஹீரோ அப்பா கிட்ட, இங்க பாருங்க என்ன, என்னோட பையன் ரொம்ப நாளா யூஎஸ்ல இருந்தானே, அவன் இப்போ படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டான், இதோ வந்துட்டான் ஜின் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அங்க வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவோட கசின் தான். இப்ப இவன் வந்து, நான் யூஎஸ்க்கு போய் கஷ்டப்பட்டு மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமாவே நம்ம கம்பெனிக்கு நான் ஒரு பெரிய சக்சஸை கொடுக்க தான் போறேன் அப்படின்னு பேச, உடனே கூட இருக்க அங்கிளும், இங்க பாருங்க என்ன, என் பையன் ஒன்றும் சாதாரண பையன்லாம் கிடையாது, இவன் ரொம்ப திறமசாலி அப்படின்னு அளந்து விட ஆரம்பிக்க ஹீரோ அப்பாவுக்கு புரிஞ்சிருது. ஆஹா, அடுத்து நம்ம பையனை தள்ளி விட்டுட்டு இவன் பையனை இந்த இடத்துல உட்கார வைக்க பார்க்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஹலோ ஹலோ கேட்கல அப்படின்னு ஃபோன் பேசிட்டே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதே டைம்ல தான் ஹீரோயின் நம்ம ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க, கையில் ஒரு ஃபோட்டோவோட. பட் அதில் ஹீரோவோட ஃபேஸ் தெரியல, பேக் சைட் மட்டும்தான் தெரியுது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, இந்த லூசு பையில நம்ம எங்க தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போதே, ஓ வா, யார் இந்த பியூட்டி அப்படின்னு வாலண்டியரா ஒருத்த வந்து மாட்டுறான். ஹீரோயின் விடுவாங்க, அவனை அடிச்சு தோலை உரிச்சு, டேய் நீ பாக்குறதுக்கு இந்த போட்டோல இருக்க பையன் மாதிரி தான் இருக்க, எங்க ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்ல அவன் கழட்டுறான். உடனே ஹீரோயின், ஐயா நீ இல்ல செச்சப்போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட ஹீரோவை தேடி தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, போக போக பார்க்கலாம், ஓகேவா? இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கூட இருக்க அலகேஷ் 2 பேரும், பாஸ் உங்க பேரு ஜங் இடாங் தானே, பட் உங்களோட சீக்ரெட் ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால உங்களுக்கு பேரை ஜங் எர்டான் நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும், அட போங்கடா நீங்க, எனக்கே போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, பாஸ் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு டெஸ்ட் இருக்கு, அதில் நீங்க உங்க பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் பாஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவன் எழுந்துறானா. இதை அங்க இருக்க சார் பார்த்துட்டு, இதை கிளாஸ்ன்னு நினைச்சியா, என்ன நினைச்ச, ஒழுங்கா நடந்துக்கோ, தேவையில்லாம இங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அது சரியா அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்ல, என்ன எதுக்கு என்கிட்ட இவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுது போல அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன உனக்கு ரொம்ப கோவம் வருதா, இவ்வளோ கோவம் வர நீ எதுக்கு ஸ்கூலுக்குலாம் வர அப்படின்னு அந்த டீச்சர் கேட்குறான். ஹீரோவும், நீ என்ன இவ்வளோ ஓவரா பேசிட்டு இருக்க, இப்படி ஓவரா பேசுறவங்கலாம் டீச்சரா இருக்கிறதுக்கே அருகது கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ நான் டீச்சராக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அப்புறம் எதுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிற, ட்ராப் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்து அடிக்க போகிறான். உடனே அந்த அலகைஸ் தான் தடுத்து இழுத்துட்டு போகிறாங்க. பட் இதில் இருந்தே அங்கே இருக்க டீச்சருக்கு நம்ம ஹீரோ மேலே ஏதோ ஒரு காண்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் கழுத்துலையுமே ஏதோ ஒரு பெரிய தழும்பு இருக்குது, அதுவும் என்னென்னு போக போக பார்க்கலாம். இங்கே ஹீரோவை இவனுங்க இழுத்துட்டு வந்துடுறானுங்களா. ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இந்த ஸ்கூலில் யாருமே என்னை மதிக்க மாட்டுறாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கூட இருக்கவங்களாம், ஐயோ பாஸ் நீங்கள் இப்படிலாம் சொல்லலாமா, நீங்கள் ஏற்கனவே படித்த ஸ்கூலில் எல்லாரும் உங்களை மதிச்சாங்க, ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாருமே உங்களை மதிக்க மாட்டுறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இந்த ஸ்கூலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது தெரியாமல் ஹீரோ கை செவரில் பட்டு பொல பொலன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உடனே அவன், நான் போய் அட்லீஸ்ட் இதுக்கு மருந்தாவது போட்டு வரேன் அப்படின்னு அந்த ஸ்கூல்லையே சின்ன டாக்டர்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ கூடவே படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு தான் அங்கே டாக்டராக உட்காந்துருக்கா. பட் அவளை பார்த்த உடனே அவ்வளோதான், ஹீரோ மனசுக்குள்ள ஒரே பட்டாம்பூச்சியா பறக்க ஆரம்பிக்குது. அவங்களும் கிட்ட வந்து, இருங்க உங்க காயத்தை நானே கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்தை கிளீன் பண்ணி மருந்து போட்டு விட, இவன் அப்படியே பேனு வாயை பொழந்துட்டு பார்க்குறான். இந்த நேரத்தில் ஹீரோவோட ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆக வெளியே இருக்கவனுங்களுக்கு தெரிஞ்சிருது. ஐயோ பாஸுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஒரு ஹார்ட்டு துடிக்குது அப்படின்னு சொல்லும் போது உள்ள இருக்க அந்த டாக்டர் பொண்ணு இல்லை, அவள் வெளியே நடந்து போவாளா, அவளை பார்த்து இவனுங்களுமே பேனு வாயை பொழந்துட்டு இருக்க, பின்னாடியே ஹீரோவும் அப்படியே வருவாரா. இதை இவனுங்க கவனிச்சிடுறானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டே இருக்கும் போது ஒரு 4-5 பொண்ணுங்க வழி மறிச்சு, நீ என்ன எங்கள் ஸ்கூலுக்கு புதுசா, எங்கள் ஸ்கூல்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு தெரியாதோ அப்படின்னு வழி மறைக்கிறாங்க. ஹீரோயினும், யாரே நீங்கள், எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, எதுக்கு வந்திருக்கோமா, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அப்பாவி ஜீவனை அடிச்சியே, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம், கேர்ள்ஸ் வாங்க இவளுக்கு நம்மளோட ரூல்ஸை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, பட் ஆக்சுவலி அவளுங்க தான் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஹீரோயினும், சொல்லுங்க இப்போ யாருக்கு யார் ரூல் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, பாஸ் நீங்கள் தான் எங்கள் எல்லாருக்கும் ரூல் சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்களே செய்கிறோம் அப்படின்னு அழறாங்க. அப்போ ஹீரோயின், இந்த ஸ்கூலில் ஜிடாங்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஜிடாங்க அப்படி யாரும் இல்லைக்கே அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்லிடுறாங்க. பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஹீரோ வருவானா,
இவ உடனே டக்குன்னு கிட்ட போய் ஏய் நில்லு அப்படின்னு காலை தூக்கி மேலே வச்சுட்டு நீ ஜிடாங் தானே அப்படின்னு கேட்க இல்லையே நான் எர்டாங் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஓ ஷர்ட்டை கழட்டு என்ன டாங்னு பார்த்துப்போம் அப்படின்னு இவ ஷர்ட்டை கழட்டலான்னு வரும்போது அங்கேருந்து சார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் குடுன்னு கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்பயுமே 2 பேரும் அப்படியே மோதிக்க உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோயினை அடிக்க வர என்ன இங்கே சண்டை கிளாஸ்க்குள்ளே போங்க அப்படின்னு சார் திட்டி அனுப்பி விட்டுடுறாரு. பட் அதுக்கப்புறமா கூட ஹீரோயின் சும்மாவே இல்லை, அந்த பொண்ணுங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களுமே பாஸ் நாங்கள் விசாரித்த வரைக்குமே இந்த இடத்துல லிடாங்னு யாருமே இல்லை, எர்டாங் மட்டும்தான் இருக்கான், அதுவும் அந்த பையன் மட்டும்தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ வச்சு இது இந்த பையன் தானான்னு நம்மளால் கன்ஃபார்மே பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அவனோட பேக் சைடு மட்டும்தானே தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்ல அது என்கிட்ட இன்னொரு ஆதாரம் கூட இருக்குது, அது என்னன்னா நான் தேடுற பையனோட நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஓ மச்சமா சரி சரி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. அதோட ஹீரோயின் வீட்டுக்கு பயங்கரமாக பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கும் ஆப்போசிட்லேயே தான் ஹீரோவோட வீடுமே இருக்குது. அவர் கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரே டைமில் ஹீரோவுக்கும் கால் வருது, ஹீரோயினுக்கும் கால் வருது. ஹீரோவோட அப்பா இங்கே பாருப்பா நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் உன்னை படிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா இங்கே பாருமா நீ படிக்கிறதும் நல்லது, கல்யாணம் பண்ணிக்கிறதும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது, அதனால தான் ஒரு பையன் ஃபோட்டோவை உங்ககிட்ட கொடுத்து விட்டுருக்கேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அதே டைம் இன்னொரு பக்கம் ஹீரோவையும் அவங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ண 2 பேருமே டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு ஆப்போசிட்டில் பார்க்க அந்த இடத்துல ஹீரோ பயங்கரமாக கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கிறத இவ கவனிச்சிட்றா. பட் இவங்க 2 பேர்கிட்டையும் பேசினதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க 2 பேரும் கால் பண்ணி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க நேச்சுரலாக மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி இவங்களே 2 பேரையும் ஒரே ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது தெரியாத நம்ம அப்பாவி ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஹீரோ மீட் பண்ணி இப்போ உன் ஷர்ட்டை கழட்டுறியா இல்லையா அப்படின்னு கேட்க முடியாதுடி அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியுமே இவ சட்டையை கழட்டிடுறா. பார்த்தா நெஞ்சில் ஒரு பெரிய மச்சம் இருக்குது. ஹஹோ நீ தானா அப்படின்னு அவ சொல்ல அவசரப்பட்டு முடிவு பண்ணாத, இங்கே நிறைய பேருக்கு நெஞ்சில் மச்சம் இருக்குது, கமான் பாய்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த 2 அலக்கைஸும் ஷர்ட்டை கழட்டுறாங்க. உடனே ஹீரோயின் இவனுங்க நெஞ்சில் இருக்கிறதுலாம் மச்சம்மா, இங்கே பாரு இவனுக்கு பருவம் வந்திருக்கு, அது கூட இந்த நாய்க்கு தெரில, அதோட இவர் மைய வச்சுட்டு அது காயறதுக்குள்ள வந்துட்டாரு, ஏன்கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா, இங்க பாரு இடாங் இனிமே நீ என்னோட ஆளு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அப்படியே குழம்பி போய் அங்கிருந்து வரும்போது அந்த டைம்ல ஹீரோ பார்த்தாலே ரொம்ப கோவப்படுவாருல டீச்சர், அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ரவுடி பையன் பணம் கொடுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு யாரா நீ, இது ஸ்கூலு, நீ என்ன இங்க ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அந்த டீச்சர் திட்டுறாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு, இங்க எதுக்கு நீ வர்ற அப்படின்னு கேட்க அங்க இருக்க ரவுடியும் சும்மா இல்லை, அந்த டீச்சரை போட்டு அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு டேய் நீ எதுக்குடா இங்க வர்ற, இது ஸ்கூல்டா, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு அங்கிருந்து துரத்தி விட பின்னாடி இதை ஹீரோயின் பார்த்துட்றாங்களா. ஹீரோ ஏதோ தேவையில்லாம சண்டை போடுறான்னு நினைச்சிட்டு வேகமா ஹீரோ கணத்துல பளிச்சுன்னு அறிய விட அந்த டீச்சர் உடனே கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா 2 பேரும், அவன் எனக்காக தான் சண்டை போட்டான், சரி 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு திட்டிட்டு அவர் அங்கிருந்து போக ஹீரோயின் உடனே ஐயோ சாரி நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வரா. பட் அவன் கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். கிளாஸ்ல இருக்கும் போது பாவம் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஒரு அப்பாவி பிள்ளைய இப்படி அடிச்சிட்டோமே, கண்ணம் வேற இப்படி வீங்கி போயிருக்கே, அவன் நல்லா தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இவங்க ஸ்கூல்ல ஒரு சின்ன எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்திருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் லாஸ்ட் மார்க்கு. அப்போ கூட இருக்கவங்கலாம் என்ன பாஸ் நீங்க வேற ஸ்கூல் சேஞ்ச் ஆகி வந்தா கூட உங்க மார்க்ல ஒரு சேஞ்சஸும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பக்கத்துலேயே ஹீரோயின் நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கவலைப்படாத நான் கூட லாஸ்ட் மார்க் தான், பட் அதுக்காக மனசை தளர விடலாமா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ஆளப்பாரு அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அதனால தான் இதை ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கும் போதே அந்த டாக்டர் பொண்ணுல அவ அப்படியே அந்த பக்கம் கிராஸ் ஆகி போறா. அவ்வளோதான் ஹீரோவுக்கு இதையும் டப்பு டப்புன்னு துடிக்க ஆரம்பிக்குது. இதை கூட இருக்க பசங்கள்லாம் பார்த்துட்டு பாஸ் உங்களுக்காக நாங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா இந்த டாக்டர் பொண்ணை இவனுங்க ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறானுங்க. பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ஃபாலோ பண்ணிட்டு போகிறது இவனுங்க மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலே அந்த பொண்ணு பின்னாடி தான் போயிட்டுருக்கு.
உடனே ஹீரோ, இல்ல நான் தான் அந்த பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்டா ட்ரீட்மெண்ட் பார்த்துப்பேன், என்ன அடிங்கடா அப்படின்னு உருட்டுக்கட்டையாலே அடி வாங்கிட்டு வலி தாங்க முடியலையே அப்படின்னு போனா ஹீரோக்கு முன்னாடி அங்க இருக்க பசங்கள்லாம் ஜாமு தக்காளி சட்னின்னு எல்லாத்தையும் மேல ஊத்திட்டு ஐயோ கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோ, அட பாவிங்களா, என்னடா ஏன் மெத்தடையே எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு ஃபீல் பண்ண. பாஸ், நீங்கயாவது உண்மையா அடிபட்டு காயம் பட்டுட்டு போறீங்க, அந்த பசங்களும் ரொம்ப சீட்டிங் பண்றாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, டேய் இடாங், உனக்கு என்னடா காயம், இங்க வாடா நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கட்டு போடுறேன்னு மம்மி மாதிரி மாத்தி விட்டுட்டாங்க. ஹீரோவால தாங்க முடியல. ஐயோ இதுக்கு மேல என்னால முடியாது, வரியா சண்டை வச்சுப்போம் அப்படின்னு கிளம்புறான். கூட இருக்க பசங்க, பாஸ் பாஸ் கோவப்படாதீங்க, நம்ம கோவப்படுறதுக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த சண்டை நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடிக்கு போகிறாங்க. பட் அப்போ ஹீரோ சண்டை போடாமல் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். கூட இருக்க பசங்களும் இது என்னப்பா சண்டை அப்படின்னு கேட்க, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கையால் சண்டை போட போகிறது கிடையாது, நான் கண்ணாலேயே சண்டை போட போகிறேன். ஏன்னா நம்ம மனசோட உறுதியை பொறுத்து தான் நம்மளோட கண்களோட பார்வையும் இருக்கும். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி இப்படியே பார்த்துட்டே இருக்க போகிறோம். யார் ஃபர்ஸ்ட் கண்ணை இமைக்கிறாங்களோ அவங்க தான் தோத்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ, நீ தோத்துட்டா இந்த ஸ்கூலை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்ல, நீ தோத்துட்டா அதோட நீ எனக்கு மட்டும்தான் சரியா அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, பெட் ஓகே அப்படின்னு 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே அப்படியே பிளேஸை மாற்றிக்கிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் மாற்றி மாற்றி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் ஹீரோ தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ நிறைய பேப்பர்ஸை எடுத்துட்டு வந்து வச்சு அதில் ஃபேனை திருப்பி விட அது எல்லாம் ஹீரோ கண்ணில் பட அவ்வளோதான், அந்த கேமில் தோது போகிறது ஹீரோ. அதோட ஹீரோயின், இனிமே நீ எனக்கு மட்டும்தான், எவ்வளையாவது பார்த்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. ஹீரோயின் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருல இந்த பையன் கூட தான் நீ இருக்கணும்னு, ஸோ அதனால தான் அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைமில் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவோட அப்பா கிட்ட ஹீரோயின் அப்பா கேட்குறாரு, சரி உங்கள் பையன் எந்த மாதிரி, புது ஸ்கூலில் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, ஐயோ என் பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்பவே நல்லா படிப்பான், அவனுக்கு வீடியோ கேம்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. பட் பார்த்தா இங்கே ஹீரோ வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவும், என் பொண்ணை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அமைதியான பொண்ணு, ரொம்ப கூச்ச சுபாவமான பொண்ணு அப்படின்னு அள்ளி விடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன கூச்சப்படுற பொண்ணா இங்கே எல்லாத்தையும் அடிச்சு நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஹீரோயினை பற்றி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ அந்த டாக்டர் பொண்ணுல அவள் விளையாடிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இந்த இடம் இந்த பொண்ணையே சுற்றி சுற்றி வரான் அப்படின்னு கோவப்பட்டு டக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட போய், என்ன விளையாடலாமா அப்படின்னு கேட்க, வா விளையாடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு விளையாட கூப்பிடுறா. 2 பேருமே மாற்றி மாற்றி விளையாடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பறந்து பாலை அடிக்க அவள் அதை மிஸ் பண்ணிடுறா. பட் அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ வலிக்குதே அப்படின்னு திரும்பும் போது பின்னாடி பார்த்தா ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், ஹை நமக்காக தான் வர்றான் போலன்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் நேராக அந்த டாக்டர் பொண்ணுக்கிட்ட போகிறான். உடனே இவளுக்கு கோவம்னா தாங்க முடியல. அங்கே இருக்க டாக்டர் பொண்ணும், என்னாச்சு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை? அதுவா, அது வந்து எனக்கு வயிற்று வலிக்குது, இல்லை தலையை வலிக்குது, எனக்கு உடம்பு முழுக்க வலிக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். வலிக்குதாடா ராசா, எங்கே வலிக்குது அப்படின்னு பின்னாடி ஹீரோயின் வர, இல்லையே எனக்கு எதுவும் வலிக்கலையே அப்படின்னு அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். பட் அப்படியுமே ஹீரோயின் பிடிச்சி அடின்னு அடிச்சிடுறாங்க. அதோட நைட்டு ஹோட்டலுக்கு வந்து இவன் செம்மையாக புலம்புறான். பொண்ணாவ சரியான பிசாசு, என்னை போட்டு எப்படி அடிக்கிறா டெவில் அவ அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்க. கூட இருக்கவங்க தான், பாஸ் இப்படிலாம் நீங்கள் கோவப்படவே கூடாது, நம்ம எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்தோம் சொல்லுங்க, அந்த வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ போடா அப்படின்னு எழுந்துறான். பாஸ் எங்கே போறீங்க, போகக்கூடாது, அட லூசுங்களா, நான் சூச்சு போகிறேன், என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக கிளம்பி வரும்போது அங்கே பார்த்தா ஹீரோவோட டீச்சர் இல்லை, அவர் நிறைய பொண்ணுங்களோட சேர்ந்து ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கு. அப்போ அந்த டீச்சரும் குடிச்சிட்டு வாமிட் பண்ண டக்குன்னு ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணுறான். உடனே அவர், நீ எதுக்கு இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்க, நீ இப்படிலாம் நடிக்கணுன்ற அவசியமே இல்லை, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன தான் இப்படி வெளிப்பக்கம் வேஷம் போட்டாலுமே உன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும், நீங்கள் எதுக்கு எப்போ பாரு என்கிட்ட இப்படி கோவமாகவே பேசுகிறீங்க, நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்கள் ஏன் தான் என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்களோ அப்படின்னு அவன் கேட்க, உடனே இவர்,
ஆமா ஆமா, உங்களை மாதிரி பணக்காரவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க ஞாபகத்துல இருக்க மாட்டோம் தானே. இங்க பாரு, என் கழுத்துல இருக்க இந்த காயம் இது ஒன்னால தான் வந்தது. அதனால இப்படி நல்லவன் மாதிரி நடிக்கிறத நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு என்னாச்சு, இவருக்கு நம்ம உண்மையாவே ஹெல்ப் பண்ணணும் தானே போனோம். ஆனா இவர் என்ன நாம நடிக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அதோட நம்மளை பத்தின உண்மை கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கே. ஏன் இவர் இப்படி பேசுறாரு, நம்ம அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு அவன் ரொம்ப குழம்பி போய் வரும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. நீ வீட்டுக்கு போகாம என்ன பண்ற அப்படின்னு கேட்குறா. நான் வீட்டுக்கு போகலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அது நான் சும்மா கெஸ் பண்ணேன், சொல்லு நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு அவ கேட்க, நான் வீட்டுக்கு போறேன் போகல அது உன் பிரச்சனை இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போறியா அப்படின்னு அவன் சொல்றான். அப்பயுமே இவ ம் உனக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, எனக்காக வந்தியா, அப்படின்னா இந்த இடத்த விட்டு நீ போகாத, கொஞ்ச நேரம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார இவளும் கூடவே உட்காந்துட்டு, என்னாச்சு இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறியே அப்படின்னு கேட்குறா. அப்படியா, ஆ எனக்கும் இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையாவே என்னோட உண்மையான கேரக்டர் எது, பொய்யான கேரக்டர் எதுன்னு எனக்கு தெரியல, ரியலா ஃபேக்கான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை பற்றிலாம் எதுக்கு நீ யோசிக்கிற, ஆக்சுவலி தன்னோட கேரக்டர் வெளியே தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டுக்கிறவங்க தான் வழக்கமாக இந்த மாதிரி குழப்பத்தோட சந்தோஷமே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ சொல்கிறது கரெக்டு தான், என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் பெருசாக இருந்ததே இல்லை, அதோட எனக்கு என்னை பற்றியும் புரிஞ்சுக்கவே முடியல, இவ்வளோ நாளாக நான் என்ன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு மீனை பற்றி தெரியாதப்போ அது சந்தோஷமாக இருக்கா இல்லையான்னு தேவையில்லாமல் எதுக்கு நீ யோசிக்கிற அப்படின்னு அவ கேட்குறா. என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு அவன் கேட்க, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உனக்கு உன்னை பற்றியே தெரியாதப்போ உன்னோட சந்தோஷத்தை பற்றி மட்டும் எதுக்கு நீ இவ்வளோ ஆழமாக யோசிச்சுட்டு இருக்க. ஆனால் எனக்கு உன்னை பற்றி புரியுது, உங்கள் அப்பா ரொம்பவே பணக்காரரு, ஸோ அவரோட பையனா சில விஷயத்த நீ செஞ்சு தான் ஆகணும், சில விஷயத்த செய்ய முடியாது. அதே மாதிரி தான் நானும், என்னோட அப்பாவும் ரொம்ப பெரிய பணக்காரரு, சின்ன வயசுலேருந்து அவரு கூட இருந்து இருந்து என்னோட வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறத விட எந்த விஷயத்த செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு. இன்னும் சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து நான் ஒரு பையனாக பிறந்தா நல்லா இருக்குமேன்னு 1000 தடவைக்கு மேலே யோசிச்சிருக்கேன். எனக்கு மற்ற பொண்ணுங்க மாதிரி பார்பி பொம்மை பிடிக்கும், டெடி பேர் பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு ஒரு டைம் கூட நான் அப்பா கிட்ட கேட்டதே இல்லை. ஏன்னா நான் அப்படி நடந்துக்கிறது அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு நான் எந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான பொண்ணாக இருக்கணுமோ அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் என்கிட்ட தோற்று போயிட்டேன். ஸோ நானும் என்ன சொல்கிறேன்னா, நீ மற்றவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு எதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க உன்னை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதே கிடையாது. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் மற்றவங்களுக்காக ஒரு மாஸ்க்கை நீ போட்டுட்ருக்க, நீயா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு இவ கேட்க, ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சுட்டு அப்படியே எழுந்து நின்று ஆன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே இவளும் சிரிச்சுட்டே அவன் கூட சேர்ந்து அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோ கிளம்பி ஸ்கூலுக்கு வரான். அந்த டைம்லேயுமே அந்த டீச்சரை ரவுடி பசங்கள்லாம் போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவன் கிட்ட போய் அவரை விடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அட நீ யாராசா, நீ வந்து இப்படி தொந்தரவு பண்ணுவன்றதுக்காக தான் என் கூட நிறையா ஆளுங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ கூட எல்லாரும் சண்டை போட போக ஹீரோ எல்லாரையும் அடித்து துரத்தி விட்டுடுறாரு. பட் அப்போ கூட அங்கே இருக்க டீச்சர் ஹீரோ கிட்ட எதுவும் பேசாமல் கோவமாக தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் நல்லவனாக இருந்தாலும் யாரும் நம்ப மாட்டுறாங்க, கெட்டவனாக இருந்தாலும் குறை சொல்ல தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, பாஸ் நீங்கள் நல்லவனாலாம் இருக்க வேணாம் அப்படின்னு கூட இருக்கவனுங்க சொல்ல, ஏன்டா இப்படி உளர்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நல்லவங்களா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கணும், அதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கெட்டவங்களா இருந்துட்டு போயிடலாமே, யாரும் நம்மளை திட்டவும் மாட்டாங்க, குறை சொல்லவும் மாட்டாங்க, அப்படி குறை சொல்கிற உரிமையும் இங்கே யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வழியிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டீச்சர் கூட சண்டை போட்டவன் வர, அவ்வளோதான் ஹீரோ அவனை பிடிச்சி அடித்து ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ அவன் அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவனும் எங்கள் குரூப்பில் தான் இருந்தான் அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். எனது அந்த டீச்சர் உங்கள் கூட ஒரு ரவுடியாக இருந்தாரா அப்படின்னு இவன் கேட்க, இல்லை அவன் ஒன்றும் என்னோட ரவுடிலாம் இல்லை, அவன் முன்னாடி ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா, அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய பணக்காரனோட பையன் வந்து இவனை ரொம்பவே புள்ளி பண்ணி ரொம்ப போட்டு அடிச்சிட்டானான். ஸோ அவனை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக தான் எங்கள் குரூப்பில் வந்து சேர்ந்தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, மறுபடியும் இந்த ஸ்கூலுக்கே வந்துட்டான். அதோட அந்த பணக்கார வீட்டு பையனோட பேர் இடாங்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல,
அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது இவர் ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல ஏதோ ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரு. அதனால தான் இந்த டீச்சருக்கு இப்போ இவன் மேல இவ்வளோ வெறுப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். தென் அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் அவங்க வீட்டில் இருந்துட்டு என்ன இவன் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அந்த டீச்சரை தான் மீட் பண்ண வந்திருக்காரு. அவரும் இப்போ எதுக்கு என்னை வர சொன்னேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் போன ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு தெரியல எதுக்காக உங்களை அடிச்சேன்னு கூட தெரியல. பட் எதுவாக இருந்தாலுமே என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு இவன் சொல்ல, என்ன வேஷம் போடுறியா, உன்ன மாதிரி ஆளுங்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு கோபம் இருந்தால் திரும்ப நீங்கள் என்னை அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, முடியாது நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் போகிறாரு. இப்போ தெரியுதா உங்களுக்கு ஏன் உங்கள் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குன்னு? ஏன்னா நீங்கள் ஒரு கோலை, உங்களை தாக்க வரவங்கள நீங்கள் எதிர்த்து சண்டை போடவே மாட்டீங்க, நீங்கள் ஒரு கோலை, இதனால தான் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல, அவர் கோவம் வந்து அடிக்க வராரு. ஆனால் அடிக்க முடியல. உடனே ஹீரோ கன்னத்திலே ஒரு குத்து விட அவருக்கும் கோவம் வந்து திரும்ப அடிக்க 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வேணும்னே ஹீரோ அவரை அடிக்கிறத நிறுத்திட்டு அவர் மட்டும் ஹீரோவை அடிக்கிற மாதிரி அப்படியே விட்டுடுறாரு. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே அப்படியே படுத்துடுறாங்க. அப்போ ஹீரோ, பரவாயில்லையே நீ நல்லா தான் சண்டை போடுற அப்படின்னு சொல்ல, என்னன்னு தெரியல அந்த டீச்சருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் எழுந்து, நான் டீச்சர், எனக்கு சண்டை போட தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்ல, நான் அதை இங்கே சொல்ல வரல, நான் ஏதோ மாறிட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே மாற வேண்டிய ஆள் யாருன்னு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கொஞ்ச நேரத்திலே அவர் ஹீரோவோட அந்த கசன் இருப்பான்ல அவனுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் ஓகே அப்படின்னு சொல்ல, என்ன அப்படியே ஓகேன்னு சொல்லிட்ட, என்ன ரீசன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு இந்த டீச்சர் கேட்க, நான் எதுக்கு கேட்கணும், நீ லூசராகவே இருக்கணும்னு நினைக்கிற, இருந்துட்டு போ அப்படின்னு காலை கட் பண்ணிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் போது அவனோட அலக்கைஸ்லாம் கால் பண்ணி, பாஸ் என்ன பாஸ் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, படிக்காமல் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு திட்டும் போது, ஐயோ இருங்கடா அப்படின்னு பார்க்கும் போது ஆப்போசிட்டில் பார்த்தா ஹீரோயின் ஒரு முயல் குட்டி பொம்மையை வச்சு கொஞ்சம் விளையாடுறாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி சோகமாகி அந்த பொம்மையை அங்கேருந்து வச்சுட்டு போக இதை ஹீரோ கவனிச்சிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அங்கே ஹீரோவோட அங்கிள், ஆமாம் இதான் புது ஸ்கூலில் எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அவன் நல்லா தான் படிக்கிறான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இல்லையே நான் விசாரிச்சேனே, அவன் ரொம்ப மோசமாக படிக்கிறானா, இந்த நிலமையில போனால் அவன் பாஸ் கூட ஆக மாட்டானாமே, நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ அவனோட அங்கிள், கொஞ்சமாவது அவனுக்கு நல்லது செய்ய பாரு, இப்படி தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு அவர் கோவப்பட, நீங்கள் என்னதான் இப்படி இழுத்து அடித்தாலுமே உங்கள் பையன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டான், அதோட இந்த கம்பெனியோட டைரக்டர் பதவி என்னோட பையனுக்கு தான் கரெக்டாக இருக்கும், அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நெஞ்சு வலியே வந்துடுது. கட் பண்ணா ஹீரோவோட அப்பாவை பார்க்கறதுக்கு ஹீரோ ஓடி வரான். ஓடி வந்து, அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாருப்பா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, சீக்கிரமாக படித்து மூடி, இந்த கம்பெனியை இதுக்கு மேலே என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா, இதை உன்கிட்டயே நான் ஒப்படைச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா இப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களால் முடியும், நீங்கள் மறுபடியும் சரியாகிடுவீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா எனக்கு அப்படி தோணலை, அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியை பார்த்துக்கிறது ஒன்றும் ரொம்ப ஈஸி கிடையாது, சரியா, நீ ரொம்ப பொறுமையோடு இருக்கணும், ஒருவேளை உன்னால் ஒரு கடத்துக்கு மேலே தனியாக நிற்க முடியலனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துடுறாரு. ஹீரோவெல்லாம் நம்பவே முடியல. அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு அழ ஆரம்பிக்க, ஐயோ நான் சாகலடா, கொஞ்ச நேரம் தூங்க விட்றா அப்படின்னு சொல்லி அவர் படுக்க, சரிப்பா சரி, நான் எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி கம்பெனியை நானே நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு வெறியோடு அங்கேருந்து போக, டக்குன்னு ஹீரோ அப்பா எழுந்து, டேய் என்னோட நினைப்பு எப்படா இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. அட நீங்கள் வேற, ஏற்கனவே அவார்டுக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்ல இவர் சிரிச்சுட்டே படுத்துடுறாரு. பார்த்தா ஹீரோ படிக்க வைக்க இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காரு. பட் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோ வீட்டுக்கு வந்து கேம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூலுக்கு போயும் படிக்கிறாரு. பட் இவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அந்த டைமில் ஹீரோயின் டீச்சர்கிட்ட நல்லா பேசி எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ கவனிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன பாம்பு பம்புது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது வந்து எனக்கு நிறைய சம் புரியவே மாட்டுது, ப்ளீஸ் நீ எனக்காக சம் மட்டும் சொல்லி கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப ஐஸ் வைக்கிறான். இவளும் சரி சரி சொல்லி கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இப்போலேருந்து நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்க,
இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போலேருந்து 2 பேரும் ரொம்ப ஹெவியாக படிக்கிறாங்க. எனி டைமும் படிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்படியே 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் ஹீரோவோட அங்கிளுக்கு தெரிய வருது. உடனே அவரோட பையன்கிட்ட இடாங்கி போலாம், நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டானா, இதே நிலமை போனதுன்னா கண்டிப்பாக அவன் பாஸ் ஆகிடுவான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே இவன் என்ன இவன் திடீர்னு படிக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ வேற வழி இல்லை, நம்மக்கிட்ட இருக்க ட்ரம்ப் கார்டை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோ படிச்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. சுற்றி பார்த்தா யாரும் இல்லை. அப்படியே திரும்பினா ஆப்போசிட்டில் அந்த டாக்டர் பொண்ணு நிற்கிறா. உடனே ஹீரோ அட நீங்களா, நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏய் நீ படித்து நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடி அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணு கொடுக்குறா. சரி இவ தானே கொடுக்குறா அப்படின்னு ஹீரோ வேகமாக வாங்கி அப்படியே குடிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோவுக்கு மயக்கம் வந்துடுது. கட் பண்ணால் ஹீரோவை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிளேஸில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவன் 3 நாள் வரைக்கும் இதே இடத்துல தான் இருக்கணும், வெளியே போக விடாதீங்க, இவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மயக்கத்திலேயே தான் இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஹீரோவை காணும். உடனே அவங்க எக்ஸாமை கிட்ட வச்சுட்டு என்ன லீவு போட்டிருக்கான், எங்கே தான் இவன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வீட்லேயும் ஆளை காணும். அட ஸ்கூலுக்கும் வரல, வீட்டுக்கும் வரல, எங்கே அப்படின்னு யோசிக்கும் போது ஐடியா அப்படின்னு ஃபோனை ஆன் பண்ணி ஹீரோவோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துடுறாங்க. இந்த டைமில் தான் ஹீரோ மயக்கத்துலேருந்து எழுந்து கத்துறான், என்னை விடுங்க, எதுக்காக இங்கே அடைச்சி வச்சிருக்கீங்க, விடுங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துறான். இதை வெளியே இருக்க ஆளுங்கெல்லாம் கேட்டுட்டு இவன் கத்தட்டும், இவனை வெளியே விட்டா நமக்குள்ள பிரச்சனை வரும், அவன் அப்படியே உள்ளேயே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவனுங்க இருக்க பில்டிங்கும் வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு அப்படின்னு இவனுங்க வெளியே வர டைமில் கரெக்டாக ஹீரோயின் உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே இவன் நீயா என்னை கடத்திட்டு வந்த அப்படின்னு கேட்க, அவட லூசு, உன்னை காப்பாற்ற வந்ததே நான் தான், என்னடா நீ பேசுற அப்படின்னு ஹீரோயின் அவனை அங்கிருந்து தூக்கிட்டு வந்தா ஆப்போசிட்லயே அங்கே அவ்வளோ பெரிய கும்பல் நின்றுட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் சரி இதை நீ வச்சுக்கோ, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடவும் சண்டை போடலான்னு போனா அவனுங்க அப்படியே ஹீரோயினை தள்ளிடுறானுங்க. ஹீரோ தான் வந்து கேட்ச் பண்ணுறான். உடனே அவன் இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ண, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சண்டை போடலான்னு போகிறான். ஆப்போசிட்லேயே அவனுங்களும் வர்றானுங்க. சண்டே ஆரம்பிக்கிற நேரத்தில் கிளிங் அப்படின்னு ஃபோன் அடிக்கிற சவுண்டு, அந்த சவுண்டை எல்லாரும் பார்க்க அந்த டைமில் ஹீரோ அவனுங்களை தள்ளி விட்டுட்டு வேகமாக வெளியே வந்து வாசலில் இருக்க கதவை மூடுறான். எல்லாரும் அப்படியே பொழந்துக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதோட என்ன அவ்வளோதான், செம்மையாக ஃபைட் நடக்குது. ஹீரோயினும் அடிக்கிறாங்க, ஹீரோவும் அடிக்கிறான். 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு எப்படியோ தப்பிச்சு 2 பேரும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியல, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டே இருக்காங்க. ஒரு காரை கூட காணும். உடனே ஹீரோ ஐயோ என்னடா இங்கே யாரையுமே காணும், என் ஃபோன் வேறு சார்ஜே இல்லாமல் இருக்குது, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ எப்படி தான் இங்கேருந்து தப்பிக்கிறது, என்னால் முடியலடா எப்பா அப்படின்னு உட்காந்துட்டு, ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த பிளேஸில் தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ சிரிச்சுட்டே, அது நீயும் நானும் படிச்சுட்டு இருந்தோமா, அப்போ நீ எங்கேயாவது தெரியாமல் போயிட்டீன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் தான் உன் ஃபோனில் ஒரு ஆப் ஏற்றி வச்சேன், அதை வச்சு தான் லொக்கேஷனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நீ லீவ் இல்லை, அதனால உனக்கு நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த படி அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு அவன் அந்த நோட்ஸை வாங்கிட்டு படுத்துடுறான். அப்போ ஹீரோயின் அது இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, உன்னோட மனசில் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, டக்குன்னு சொல்லிடாத, ஒரு வேளை அதை கேட்டு நான் கோவப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனால் போக போக நீ இவ்வளவு நல்லவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா, சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ இவகிட்ட வந்து, இவன் லூஸு, எந்த டைமில் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு இடம் அப்படின்னு கத்த, எனது அப்படின்னு அவன் எழுந்துறான். அப்போ 2 பேர் முகமும் க்ளோஸ் அப்பில் இருக்கு. ஹீரோயின் உடனே கார் வருது, போய் கூப்பிடு அவங்கள அப்படின்னு சொல்ல, இவனும் வேகமாக எழுந்து வரான். பட் டம்முன்னு இந்த கார் அவனை அப்படியே மோதிடுது. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அந்த டீச்சர் இருக்காருல்ல, அவர் ஹீரோ வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஆளையே காணும். இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் அந்த கார் மோதிடுச்சுல்ல, ஐயோ இடாங் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. பட் அந்த கார்லேருந்து வர்ற ஒருத்தர், ஐயோ நான் புள்ள குட்டிக்காரன், என்ன இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்க, ஐயோ சும்மா இருங்க இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும் போது ஹீரோ சிரிக்கிறான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, சீக்கிரம் காரில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு காரில் ஏற்றிக்கிறான்.
இப்போ எங்க ஹீரோவை காணோமே அப்படின்னு இந்த டீச்சர் வெயிட் பண்ணும்போது எங்கிருந்தோ ஹீரோவும் ஹீரோயினும் குடு குடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து சாரி கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி சரி உள்ளே போங்க அப்படின்னு அவர் உள்ளே அனுப்பிவிட ஹீரோவும் நல்லபடியாக எக்ஸாமை எழுதி முடிக்கிறாரு. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரிசல்ட்டுமே வந்துடுது. அப்போ ஹீரோ பரவாயில்ல, என்னால் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வர முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்லையாவது நான் பாஸ் ஆனனே அப்படின்னு அந்த சார் கூட ரொம்ப நல்லா சிரித்து பேசிட்டு வரான். அந்த சாரும் ஃபைனலாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, தேங்க்ஸா எதுக்கு அப்படின்னு இவன் முழிக்கும் போது இவனை கிராஸ் பண்ணி அந்த இடத்துல ஹீரோயின் காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க கையில் ஒரு முயல் குட்டி பொம்மை இருக்குது. என்னென்னு பார்த்தா ஹீரோ தான் கொடுத்துருக்கான். என்னை கஷ்டப்பட்டு நீ காப்பாத்தினால, ஸோ உனக்கான கிஃப்ட் இதுதான் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு சோகமாக அவள் அந்த ஸ்கூலை விட்டே போயிட்டுருக்கா. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அப்போ ஹீரோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கிராஜுவேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே கம்பெனிக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. பட் அப்போ அங்கே இருக்க அங்கிள், பரவாயில்ல நீ ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வர்றேன்னு சொன்னேன், அட்லீஸ்ட் பாஸ் ஆகுதானே, அதாவது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நான் பாஸ் ஆனது இங்கே விஷயம் கிடையாது, ஆனால் ஒரு புது விஷயம் இங்கே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பாருங்க அப்படின்னு ஒரு ஃபைலை காமிக்கிறாரு. பார்த்தா அந்த அங்கிளோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் யூஎஸ்க்கு போய் மாஸ்டர் எதுவும் முடிக்கலை, ஃபேக்கான சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதோட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு லாயர் கேர்ளை கூட்டிகிட்டு வருவான். பட் அந்த பொண்ணு கூட லாயர் கிடையாது. இவனே சும்மா காசு கொடுத்து ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி வச்சு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை தூக்கி போட்டு உடச்சிடுறான். இது அங்கே இருக்க அங்கிளால் கூட நம்பவே முடியல. பட் அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட அந்த கசின் வந்து பேசுகிறான். அவன் சொல்கிறான், அண்ணா உனக்கு சின்ன வயசுலேருந்து நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிச்சேன்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போது நான் உன்னை நேசிக்கவே இல்லைண்ணா, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சது நீ மட்டும். நீ என்ன செஞ்சியோ அதுக்கான விளைவு மட்டும்தான் இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, நீ என்னையே ஜெயிக்கணும்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆனால் உன்னால் அது முடியாது அப்படின்னு அந்த கசின் சொல்ல, அதையும் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க போகிறாரு. அப்போ அவங்க அப்பா, பரவாயில்ல முன்ன மாதிரி நீ இப்போ கிடையாது, அதோட நீ ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் கொடுத்தியே அதை நான் செக் பண்ணேன், இனிமேல் நீ அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா, சரி இனிமே எல்லாம் முடிஞ்சிச்சு தானே அப்படின்னு கேட்க, இல்லை இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டு என்ன பண்ணுறான், ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். அப்போ ஹீரோயின் ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு ஆக்சுவலி கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறது யாருன்னே ஸ்டார்டிங்கில் தெரியல. பட் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அந்த ஃபைட்டில் தோத்துடுறாங்க. யாரா இது நம்மளே தோக்கடிச்சது அப்படின்னு பார்த்தா அங்கே நின்றுட்டு இருக்கிறது ஹீரோ. இவளுக்கே ஷாக் ஆகிடுது. பட் ஒரு கட்டத்தில் ஹீரோ பார்த்த சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிக்க அவனுமே பார்த்து சிரிக்கிறான். ஃபைனலாக ஹீரோயின் அவங்க கேட்ட மாதிரியே அவங்கள தோக்கடிக்கிற மாதிரி ஒரு பையனை தான் பார்த்து பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி இந்த கதையுமே முடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்ததா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.